பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 2 ராஜாக்கள் அதிகாரம் 1 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனவர்கள் யார்? மோவாபியர். யார் மரணமடைந்த பின் மோவாபியர் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள்? ஆகாப். தன் மேல் வீட்டிலிருந்து விழுந்து வியாதிப்பட்டவன் யார்? அகசியா. அகசியா தன் மேல் வீட்டிலிருந்து எதின் வழியாய் விழுந்தான்? கெராத்தியின். அகசியா தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று விசாரிக்க யாரிடத்தில் ஆட்களை அனுப்பினான்? பாகால் சேபூப். பாகால் சேபூப் யாருடைய தேவன்? எக்ரோன். அகசியாவின் ஆட்களுக்கு எதிராக எலியாவை அனுப்பியவர் யார்? கர்த்தருடைய தூதன். எலியா யாருக்கு எதிர்ப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கூறினான்? அகசியாவின் ஆட்களுக்கு. எலியா எப்படிப்பட்ட உடையை தரித்திருந்தான்? மயிருடை. எலியா தன் அறையிலே எதை கட்டியிருந்தான்? வார்க்கச்சை. முதல் முறை ஒரு தலைவனுடன் எத்தனை சேவகர்கள் எலியாவிடம் அகசியாவினால் அனுப்பப்பட்டார்கள்? 50. எது இறங்கி தலைவனையும் சேவகரையும் பட்சித்தது? அக்கினி. எவர்களை அக்கினி பட்சிக்க கடவது என்று எலியா கூறினான்? தலைவனையும் சேவகரையும். இரண்டாந்தரம் எலியாவிடம் அகசியாவினால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஒரு தலைவன் 50 சேவகர். மூன்றாந்தரம் எலியாவிடம் அகசியாவினால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஒரு தலைவன் 50 சேவகர். எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டவன் யார்? மூன்றாந்தரம் அனுப்பப்பட்ட தலைவன். எலியா மலையுச்சியிலிருந்து இறங்கி யாரிடம் போனான்? அகசியா ராஜாவிடம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இறந்து போனவன் யார்? அகசியா. அகசியாவுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? குமாரர் இல்லை. அகசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார்? யோராம். God bless you.